உலகம் முழுக்க இயேசு உயிரோட இருக்காரு அப்படின்னு சொன்ன 12 சீஷர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தர் மட்டும் நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னவர் யாருன்னா அதுதாங்க இந்த தோமா. நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன இந்த மனுஷன் இன்னைக்கு இந்தியாவின் முதல் கிறிஸ்தவர்னு உலகம் ஒத்துக்கிறது ஒரு சாதாரண கதையா? இல்லைங்க, இது ரத்தம், தியாகம், நம்பிக்கை கலந்த ஒரு வரலாறு. அவருக்கு மொழி தெரியாது, ஜாதி தெரியாது. ஆனா அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டீஃபன். கிபி 52ஆம் நூற்றாண்டு இந்தியா மண்ணில் கேரள கரையில் கால் வைத்தவர் தான் புனித தோமா அவர்கள். அவர் சொன்ன சத்தியம் அரசர்களுக்கு பிடிக்கல. கடைசியில் குன்றில் ஏற்றி குத்தி கொலை செஞ்சாங்க. அவருடைய காலடி தடத்தை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் ரத்த சிந்தன இடமும் இங்கே தான் இருக்குது. அவர் ஜெபிக்கும் போது பாறை 2ஆக பிளந்தது, அதுவும் இங்கே தான் இருக்குது. ஒரு காலத்தில் நான் பார்த்ததான் நம்புவேன்னு சொன்ன தோமா இன்னைக்கு நம்பிக்கைக்காக உயிர் கொடுத்த தூயவர்னு உலகம் போட்டுறது. அவர் கடைசியாக சொன்ன விஷயம் என்னன்னா, நான் பார்த்து நம்பின உண்மையை இந்த மண்ணுக்காக கொடுக்குறேன்னு தான் உயிரவே கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் தூணாதான் யார் இருந்தார்னா சென்ட் தாமஸ் அவர்கள் இருந்தார். அப்படி என்ன ஒரு நம்பிக்கையான விஷயம் சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு மகிமையான விஷயத்த இந்த ஊரெங்குன்னு சொன்னாரு. சொன்ன அந்த ஒரு நற்செய்திக்காக முதுகலை ஈட்டி எறிஞ்சு கொண்டுட்டாங்க.